ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு நான் பேச போகிறது 10ஆம் வகுப்பு கூட தாண்டாமல் சினிமாவில் சாதிச்ச ஒரு சில நடிகர்கள் தமிழ் சினிமாவில் இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோலேயே எவ்வளோ படித்த நடிகர்களை பற்றி பார்த்துருப்போம். என்ஜினியரிங் படித்தவங்கள பார்த்துருப்போம், டாக்டர் படித்தவங்கள பார்த்துருப்போம், லாயர் படித்தவங்கள பார்த்துருப்போம், இவ்வளவையா பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல்ஸை கூட பார்த்துருப்போம். ஆனால் சினிமா சீக்ரெட்ஸ் வரலாறிலேயே 10ஆம் வகுப்பு கூட தாண்டாமல் சினிமாவில் மிகப்பெரிய லெவலில் சாதித்த நடிகர்களை பற்றி பேச போகிறோம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான காரணம், ஏன் இவன் 10th ஃபெயில் ஆனா, 10th ஏன் தாண்டலை அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த காரணத்தையும் தெளிவாக பேசிடுவோம். ரொம்ப ஜாலியாக இருக்க போகுது. ஸோ இப்போ நேரம் வீடியோவில் போகுமா? இந்த லிஸ்ட்டில் முதலாவதாக சொல்ல போகிற அந்த நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் அவர்களின் இளைய மகளான அக்ஷரா ஹாசன் அவர்கள் தான். அக்ஷரா ஹாசன் அவர்கள் பார்க்கறதுக்கு என்னமோ கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் எம்பிஏ படிச்சுக்கிட்டு இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய எம்என்சி கம்பெனி ரன் பண்ணுற மாதிரி தான் இருப்பாங்க அப்பியரன்ஸ் வைஸு. ஆனால் அம்மனி 10th கூட தான் இல்லையா? என்னப்பா சொல்ற, உண்மையா அப்படின்னு கேட்டா அவங்களே ஒப்புக்கொண்டார்கள் ஒரு இன்டர்வியூவில். அப்படியே அந்த கதையை கேட்டு ரெப்ளிகாவா இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். அதாவது அக்ஷரா ஹாசன் அவர்கள் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே 10th ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம ஒரு 2 வாட்டி ட்ரை பண்ணுவோம்னு 2 வாட்டி ட்ரை பண்ணிருக்காங்க. படிப்பு அம்மனிக்கு ஏறல, சரியான மக்கு பொண்ணு போலுக்குது. அதனால 2 வாட்டி இல்ல 3 வாட்டியும் 10th எழுதி ஃபெயில் ஆயிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு படிப்பு மண்டையில் ஏறவே ஏறாது. ஸோ அதை தாண்டி நம்ம அப்பா மாதிரி கலைநயத்தில் போயிடுவோம். ஏன்னா நம்ம அப்பாவே ஸ்கூல் முடியல, ஸ்கூல் முடிக்காம அவர் போய் ஒரு பெரிய நடிகர் ஆகும்போது நான் ஒரு பெரிய நடிகை ஆக முடியாதா அப்படின்ற மாதிரி நேராக அப்பா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அப்பா எனக்கு 10th வந்து மார்க்கும் வாங்க முடியல, மார்க் வாங்கலாம் கூட பரவாயில்ல, நான் தேரவே மாட்டேன், 3 அட்டெம்ப்ட் நான் பண்ணேன், 3 அட்டெம்ப்ட்டும் நான் ஃபெயில் ஆகிட்டேன், அதனால எனக்கு எஜுகேஷனில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு கமல் அவர்களும் பெருந்தன்மையா, சரி வேறு எதில் தான் உனக்கு இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு டான்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேயே எல்கேஜி படிக்கும் போதே எங்கள் ஸ்கூல் டீச்சரு நீ பெருசானா என்ன ஆவ அப்படின்னு கேட்டா நான் ஒரு டான்ஸர் ஆவேன் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு பழிச்சிருச்சுப்பா, அதனால நான் ஒரு டான்ஸர் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி எப்படி டான்ஸர் ஆக போகிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு, அப்பா சிங்கப்பூரில் லாரா ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூல் இருக்குது, ஒரு டான்ஸ் ஸ்கூல் இருக்குது, அங்கே போயிட்டு நான் கலந்துக்கிட்டு டான்ஸை கற்றுக்கிட்டு இந்தியாவில் வந்து ஒரு டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். அதிகமாக நீ எவ்வளோ தூரம் போகிற, எனக்கே பரதநாட்டியம் குச்சிப்புடிலாம் தெரியும், நானே உனக்கு கற்றுக் கொடுக்குறேன், பேசாமல் நீ இங்கேயே வந்து கற்றுக்கிட்டு இங்கேயே ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சிட அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நான் சிங்கப்பூரில் தான் கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லி சிங்கப்பூரில் போய் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த லாரா டான்ஸ் ஸ்கூலில் போய் டான்ஸை நல்லா ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா மாடர்ன் டான்ஸ் கிளாஸ் அப்படின்ற ஒரு டான்ஸ் கிளாஸை இங்கே பக்கத்தில் அது என்னங்க ஆர்கே சாலை பக்கம் ஆரம்பிச்சிருக்கிறாங்களாம். ஸோ இதுக்கப்புறம் டான்ஸை பண்ணிக்கிட்டு சினிமாலையும் நம்ம ட்ரை பண்ணலாமே, ஒரு கதாநாயகியாக ட்ரை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க ஃபஸ்ட்டு அடி எடுத்து வைத்த முதல் படம் ஹிந்தி படம் தான். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களோட முதல் பொண்ணு ஹிந்தி பொண்ணில் ஹிந்தி படத்தில் தான் காலடி எடுத்து வச்சாங்க. 2வது பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் தான் கால் எடுத்து வச்சாங்க. அது என்ன படம் பார்த்தீங்கன்னா, அதுதான் ஷமிதாப் அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் இவங்க மிகப்பெரிய நடிகாவாங்க அப்படின்னு பார்த்தா ஆவலை, இன்னி வரைக்கும் ஆவலை. பட் என்ன பண்ணுறது, ஒழுங்காக படிச்சிருக்கலாம்ல. சரி, அவங்களுக்கு தான் படிப்பு ஏறல. அடுத்தது இவங்களுக்கு அப்புறமா நம்ம வேறு யாரை பற்றி பேசலாம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கூடிய ஷமிதாபில் ஜோடி போட்ட தனுஷ் அவர்களை பற்றி சொல்லலாம். ஸோ தனுஷ் அவர்கள் 10th ஃபெயிலா இல்லையா அப்படின்னு இன்னி வரைக்கும் ஒரு மர்மமாகவே இருக்குது. ஆனால் 10ஆம் கிளாஸ் தாண்டில் பயப்புள்ள. ஸோ நம்ம தனுஷ் அவர்கள் 1987 வருஷம் தான் விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தாய் சத்யா அப்படின்ற ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் ஆகிருக்கிறாரு. ஸோ இவர் கூடவே இவரோட 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு டென்டிஸ்ட் ஆகிட்டாங்க, இன்னொருத்தவங்க வேறு ஏதோ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க போல. இவங்க எல்லாருமே இந்த தாய் சத்யா ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. ஸோ இவங்களை கொண்டு வந்து விடுறதே, ஸ்கூலில் ட்ராப் அண்ட் பிக்கப் பண்ணுறதே அவங்க அம்மா தானா. இந்த மேட்ரு உங்களுக்கு எப்படி தெரியும்னா, அந்த ஸ்கூல் பிரின்சிபல் ஒரு பேட்டியில் சொன்னாங்க. அதை கேட்டு உங்களுக்கு நான் அப்படியே ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பட் தனுஷ் அவர்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் படிப்பு வராமல் 10th வெளில வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவரோட குடும்ப சூழ்நிலை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் 10ஆம் கிளாஸ் எப்படியே தேர்ச்சி பெற்றுட்டாரு. அது ஒரு 11th 12th படிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒரே கஷ்டம், என்ன பண்ணுறது, அப்பாவும் ஒரு நல்ல டைரக்டர் தான், பட் கஷ்டம்னு வரும்போது என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கடைசியில் அவங்க கிட்ட இருக்கிற அந்த பித்தளை பாத்திரம் சொம்பு கிம்பு எல்லாத்தையும் அடகு வச்சு ஒரு அமௌண்ட்டை தேத்தி, இதுதான் லாஸ்ட் ட்ரை, ஒரு படத்தை நான் என் ப்ரொடக்ஷனில் எடுக்க போகிறேன், இந்த படத்தில் என் பையன் தான் ஹீரோ, ஏன்னா ஹீரோக்கு காசு கொடுக்கறதுக்கெல்லாம் கையில் காசு இல்லை என்கிட்ட, அதனால் என் முதல் பையன் தான் டேரக்டர், என்னோட 2வது பையன் தான் ஹீரோ, நான் தான் வந்து ப்ரொடியூசர் அப்படின்ற மாதிரி இருக்கிற மொத்த காசை போட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க, துள்ளுவது இளமை அப்படின்ற பேரில். ஸோ இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா சென்னையில் தங்குறோம், ஹிட் ஆகலைன்னா பொட்டி பிடிக்க கட்டிக்கின்னு ஊர் பக்கம் போகிறோம், எங்கே இருந்து வந்தோமோ அங்கேயே போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் கஸ்தூரி ராஜா அவர்கள் இருந்திருக்காரு. ஆனால் எதிர்பார்த்த மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து விட்டது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட கண்டென்ட்டையும் தாண்டி இந்த படத்தின் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தான். காரணம், அன்னி காலகட்டத்தில் இந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே செமஹிட்டு. அந்த பாடல்கள் வந்து ரசிகர்களை அப்படியே தேட்டருக்கு வல்ச்சின்னு வந்து தேட்டர் உள்ள போய் இந்த படத்தை பார்த்து, இந்த படம் வித்தியாசமான கண்டென்ட்டாக இருக்குது, என்னதான் ஒரு அடல்ட் கண்டென்ட், ஒரு பி கிரேட் படம் மாதிரி இருந்தாலும் இதுதான நிதர்சனம் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் புரிந்து கொண்டு அந்த படத்தை பார்த்து ஹிட் பண்ணி விட்டாங்க. இதுக்கப்புறம் ஓகே, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தாண்டிட்டோம், 2வது மறுபடியும் ஒரு கல்லை போட்டு பார்ப்போம்னு சொல்லி காதல் கொண்டேன்னு ஒரு படம் எடுத்தாரு, அது மெகா ஹிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஊருக்கெல்லாம் போனால் இங்கேயே போய் கார்டனில் ஒரு வீடு கட்டி செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு ஃபேமிலியை முடிவு பண்ணிட்டாங்க. 3வதா இதே மாதிரி 10th தேராத வரிசையில் ஆக்டர் ஜெய் அவர்கள், கண்டிப்பாக இதெல்லாம் எங்க 10th தேறி இருக்க போகுது அப்படின்னு இன்னைக்கு நம்ம ஜெய் அவர்கள்
போடக்கூடிய சிலுமிசங்கள், செய்யக்கூடிய அட்டூழியங்கள் எல்லாத்தையும் நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்கும்போதே தெரிஞ்சுது இது ஸ்கூலே தாண்டி இருக்காதுன்னு. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு சோக கதை இது. சோக கதைன்னு சொல்ல முடியாது, ஒரு சந்தோஷமான கதை தான். ஏன்னா இவர் வந்து 10th ஃபெயில் ஆனதுக்கு அப்புறமா 11th கூட போகிறதுக்கு முயற்சி பண்ணலையா? ஐயோ 10th ஃபெயில் ஆனால் 11th எங்கேயா போகிறது? ஏங்க 11th போகணும்னு முயற்சி பண்ணால் தானே 10th பாஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். 10th பாஸ் ஆகிறதுக்கான ஒரு எண்ணமே இந்த ஆளுக்கு வரல. சரி ஓகே, அடுத்த அட்டெம்ப்ட் பண்ணலான்னா அதுக்கு கூட முயற்சி பண்ணவில்லையா நடிகர். ஏன்னா வீட்டில் போய் கேட்டதுக்கு வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்த அட்டெம்ப்ட் ஏதாவது ஒன்று அட்டெம்ப்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்டது, இல்லை ஏன் காசை வேஸ்ட் பண்ணுறீங்க, என்னால் அதுக்கு மேலே தேர முடியாது, படிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அவங்களோட அப்பா அம்மா ஓகேன்ட்டாங்களாம். இதை எங்கள் வீட்டில் சொல்லியிருந்தா தொடப்பக்கட்ட பிஞ்சு போயிருக்கும். பட் அவங்களோட அப்பா அம்மா அந்த காலகட்டத்திலே பெருந்தன்மையாக இருந்திருக்காங்க. சரி ஓகேப்பா 10th தான் நீ ஃபெயில் ஆகிட்ட, அடுத்தது என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டதுக்கு நான் மியூசிக் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கும் ஓகேன்ட்டாங்களாம். மனுஷன் மியூசிக் கற்றுக்கிட்டாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகவதி படத்தில் ஒரு வாய்ப்பு வருது நடிகிறதுக்கு. ஸோ அதே மாதிரி பகவதி படத்தில் ஒரு வாய்ப்பு வந்திருக்குமா, நான் என்ன பண்ணுறது, மியூசிக் விட்டுட்டு அதுக்கு போட்டான்னு சொன்னதுக்கு அதுக்கும் ஓகேன்ட்டாங்களாம். அதுக்கப்புறம் பகவதி படத்தில் நடிச்சதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய கேப்பு. இதுக்கப்புறம் என்னப்பா பண்ண போகிறேன்னு கேட்டதுக்கு நான் கார் ரேசிங், அஜித் மாதிரி கார் ரேசிங் போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கும் ஓகேன்ட்டாங்களாம். இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது, அது என்ன தெரியுங்களா, நான் இஸ்லாமியத்துக்கு கன்வெர்ட் ஆக போகிறேன்னு கேட்டதுக்கு அதுக்கும் ஓகேன்ட்டாங்களாம். எவ்வளோ கூல் பேரண்ட்ஸ் வேணும். இப்போ இவரை தொடர்ந்து அடுத்ததாக 4வதாக சொல்ல போகிறது நடிகர் விமல் அவர்கள். ஸோ விமல் அவர்கள் இன்னைக்கு சார் மாஸ்டர் அப்படின்ற படம்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. மாஸ்டர்னா அந்த விஜய் அவர்களோட படம் கிடையாது, இவர் ஒரு படம் மாஸ்டராக நடிச்சார்ல சார் அப்படின்ற ஒரு படத்தில். ஸோ இந்த மாதிரி வந்து பல பேருக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கும் ஒரு வாத்தியாராக நடித்து கொண்டிருக்கும் நடிகர் விமல் அவர்களே 10ஆம் கிளாஸ் தேரலை. அப்போ தனுஷ் மட்டும் 10ஆம் கிளாஸ் தேராமல் வாத்தின்னு ஒரு படத்தில் நடிச்சாரு. அது மட்டும் நீ ஒத்துப்பியான்னு கேட்டா, ஒரு பாஸ் ஆகிட்டாரியா, இந்த ஆள் பாஸே ஆகலை, அதுதான் உண்மை. ஸோ இந்த ஆள் வந்து என்ன ஆச்சு, இவரோட வாழ்க்கை பள்ளி படிப்பில் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா 10ஆம் கிளாஸ் இவர் எழுதிருக்கிறாரு. ஆனால் மார்க் சரியாக வரல, ஃபெயில் ஆகிட்டாரு. மார்க் சரியாக வரலன்னா நான் ஃபெயில் ஆகணும், எல்லா இடத்துலையும் 100 எடுத்ததுக்கப்புறம் ஃபெயில் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு கிராஸ் கோச்சிங்லாம் கேட்காதீங்க கமெண்ட்டில். ஸோ ஓகே வளவலன்னு பேச வேணாம். 10th ஃபெயில் ஆகிட்டார்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா சரி ஓகே நம்ம தான் படிப்பு தான் ஏறல, சினிமாவில் நடிக்க போவோம்னு கிளம்பிட்டாராம். என்னையா சினிமா அந்தளவுக்கு கேடு கட்டு கிடக்குது, படிப்புலாம் சினிமாவில் இறங்குவீங்களா? இன்றைக்கி சினிமாவில் நீங்கள் சாதிக்கணும்னாலே படிப்பு ரொம்ப முக்கியம். அன்றைக்கி விமல் ஏதோ ஒரு கூட்டாம்போக்கில் வந்துட்டு என்னென்ன கஷ்டப்பட்டார் அப்படின்றதெல்லாம் வெளில சொல்லலை. அது பதிலாக அவர்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கான பதிலே சொல்லும் இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னு. ஸோ எப்படியே இங்கே வந்து கூத்துப்பற்றை அப்படின்ற ஒரு நடிப்பு பயிற்சி மையம், ஒரு தேட்டர் குரூப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், அதில் கலந்துக்கிட்டு பல வருஷங்கள் அந்த கூத்துப்பற்றையில் அவர் வந்து நடிப்பு பயிற்சி பெற்றதுக்கப்புறம் சின்ன சின்ன ரோல்ஸு, விஜய் அவர்கள் நடித்த குருவி படம், கில்லி படம், இதெல்லாம் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணி அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்களோட ரெக்கமெண்டேஷனில் பசங்க அப்படின்ற ஒரு படத்தில் வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் அந்த படம் வந்து ஜெயிச்சதுக்கப்புறமா தான் விமல் யாருன்னு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் விமல் அவர்கள் ஒரு செலிபிரிட்டி, ஒரு ஸ்டாராக மாறினது களவாணி அப்படின்னு படத்தின் மூலயமாகத்தான். ஸோ என்னதான் வந்து இவர் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக இருந்தாலும் இன்றைக்கி அவருக்குள்ள ஒரு வருத்தம் ஒன்று இருக்குது. அது என்ன வருத்தம்னா, நான் வந்து அப்போவே 10th முடிச்சுட்டு ஒரு காலேஜெலாம் போயிட்டு அதுக்கப்புறமா நடிப்பு ட்ரை பண்ணியிருக்கலாம் போல இருக்குது. ஏன்னா இன்னி நான் நினச்சா கூட அந்த ஒரு லைஃப் நான் வந்து போக முடியலையே, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக என்னால் மாற முடியாது, அந்த காலேஜ் லைஃப்லாம் நான் மிஸ் பண்ணுறேன், ஸ்கூல் லைஃப்லாம் மிஸ் பண்ணுறேன், இனி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜென்யூனாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ நண்பர்களை இன்றைக்கி கூட நான் 10th ஃபெயில், நான் ஸ்கூலுக்கே போகல, ஆனால் நான் லைஃப்பில் ஜெயிச்சிடும் அப்படின்னீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அந்த அனுபவத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அதுக்காக வச்சு ஸ்கூலு காலேஜ் போய் தொலைங்கயா. 5வதாக விமல் அவர்களை தொடர்ந்து மைனா நந்தினி அவர்கள் ஆரம்பத்தில் செய்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்தா இந்த பொண்ணு ஸ்கூலுக்கே போயிருக்காது அப்படின்ற மாதிரி நினச்சோம். பரவாயில்ல 10ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. ஆனால் 10ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆகிட்டாங்களாம். ஃபெயில் ஆனவுடனே ஒரு அதிபயங்கரமான ஸ்டெப் ஒன்று எடுத்துருக்கிறாங்க இந்த உலகத்தை விட்டு போவதற்காக. அதை வந்து நான் என்ன அப்படின்றத வந்து நான் ஓப்பனாக சொன்னேன்னா எனக்கு இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லாம் வரும். ஸோ அதனால் அதை நான் சொல்ல விரும்பல, நீங்களே புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, நீ எது வேணாலும் பண்ணு, ஆனால் புது புடவையை வேஸ்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக ரொம்ப விரக்தியில் இருந்த மைனா நந்தினி அவர்களை பார்த்து அவர்களோட பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, சரி ஓகே போனது போயாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டதுக்கு நான் சினிமாவில் நடிக்கலாம்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு சரி அதையாச்சும் உருப்படியாக பண்ணி தொலைப்போ அப்படின்ற மாதிரி துரத்திருக்கிறாங்க. அன்றைக்கி அவங்க பேரண்ட்ஸ் அப்ரூவல் கொடுத்தனால தான் இன்னைக்கு பல பேர் டிவி பார்க்குறவங்களாம் ஓன்னு அழுதுன்னு கஷ்டப்பட்டுங்கிறான். அன்றைக்கே நீங்கள் இந்த பொம்பளையை செருப்பால் அடித்து மறுபடியும் வந்து நீ 2 அட்டெம்ப்ட் 3 அட்டெம்ப்ட் எழுதி காலேஜில் போய் ஒரு நல்ல வேலைக்கு போ அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு டிவி மூலயமா வந்து இவ்வளோ கொலையாக கொள்ளுமா ரசிகர்களை. அதனால் இவங்களோட பேரண்ட்ஸை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஸோ மைனானந்தினியோட சாப்டர் நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிட்டு 6வதாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு இருக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய கிரைம். இந்த கிரைமை பண்ணவர் நடிகர் ஜீவா அவர்கள். ஆனால் இவர் மாற்றத்துக்கு பதிலாக இந்த கிரைமை உடந்தையாக இருந்தவர் வந்து ஒருத்தர் பண்ணார் பார்த்தீங்களா, உடந்தையா, இவர் கூட உடந்தையா, அந்த உடந்தையானாலே மாட்டினார். அது என்ன கிரைம்ன்றதை இப்போ நான் சொல்கிறேன். அதாவது நடிகர் ஜீவா அவர்களும் 10th ஃபெயிலு, ஆனால் அடுத்த அட்டெம்ப்டெல்லாம் எடுக்கிறதுக்குள்ள என் கையால் உடச்சி போட்டுருவாங்க எங்கள் வீட்டில். அதனால் முதல் அட்டெம்ப்ட்லேயே நான் பாஸு அப்படின்ற மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாரையும் நம்ப வைக்கணும்னு சொல்லி என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா 10வது ஃபெயில் இல்லை, ஆனால் மார்க் ஷீட்டு ஃபேக்காக காசு கொடுத்தா அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுறது முடிவு பண்ணியிருக்காரு. இவர் 10வது பாஸ் ஆகணும்னு சொல்லி கையில் ராசிகள் மோதிரம்லாம் போட்டிருந்தா அந்த மோதிரத்தை அடகு கடையில் அடகு வச்சு, அதாவது இந்த படத்தில் இவர் பண்ணுவார், அதெல்லாம் ரியல் இன்சிடென்ட்னு நினைக்கிறேன்.
அந்த காசை தூக்கின்னு போயிட்டு செங்கல்பட்டில் ஃபேக் சர்டிஃபிகேட் அடிச்சு கொடுக்குறான் ஒரு தரகரானா. அதாவது நம்ம சிவகார்த்திகேயன் ஹீரோ படம் சிவகார்த்திகேயன் மாதிரி அவங்ககிட்ட கொடுத்து ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட் அடிச்சுன்னு வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துருக்காரு. யூஸ்வலாக நம்ம 10th பாஸ் ஆகிட்டா இந்த சர்டிஃபிகேட்டு மார்க் ஷீட் எல்லாமே நம்மளுக்கு போஸ்ட்டில் தான் வரும். ஆனால் இவங்க வீட்டில் வந்து இவர் கொண்டு போய் நீட்டினாராம் சாமி ரூமில் வச்சு. நான் 10th பாஸ் ஆகிட்டேன் ஆத்தா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு வீட்டில் யாருமே நம்பலை. ஏன்பா போஸ்ட்டில் தானே வரும், உனக்கு என்ன டேரெக்டாக வந்து சாமி பூஜை ரூம் வழியாக வந்துக்குது, சாமியை டெலிவரி பண்ணியிருக்கிறாரா உன்னோட மார்க் ஷீட்டை அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இவர்கிட்ட பதிலே இல்லை. வந்துருச்சு போஸ்ட்மேன் வந்துட்டு போனா உங்களுக்கு சரியா தெரியல, நீங்கள் டிவி சீரியல் பார்த்துருப்பீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் குழப்பிக்கிறாரு. இதுக்கப்புறமா அவங்க அப்பா கிட்ட போய் இந்த சர்டிஃபிகேட்டு போய் தஞ்சம் அடைஞ்ச உடனே அவருக்கு ஒரு டவுட் வந்துருக்குது. என்ன இது பார்க்கறதுக்கு ஒரிஜினல் மாதிரி தெரியலன்னு இந்த சர்டிஃபிகேட்டை ஒரு டிபிஐ காமிச்சிக்கிறாரு. அங்கே போய் வெரிஃபை பண்ணா உன் பையன் 3 சப்ஜெக்டில் ஃபெயிலு, இவன் 10th ஃபெயிலு, இந்த சர்டிஃபிகேட் அடிச்சு குத்தவன் யாருன்னு என்கொயரி பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது செங்கல்பட்டில் ஒரு ஆசாமி இருக்கிறான், அவன் தான் அடிச்சு குத்துக்கிறான்னு. அதுக்கப்புறம் ஜீவா அவர்களை வீட்டுக்கு கூப்பிட்டாங்களாம். வெளில எங்கேயோ கிரிக்கெட் ஆண்டுக்கிறாரு. வீட்டுக்கு அப்பா அவங்ககிட்ட பேசணும்னு கூப்பிட்டதுக்கு பயந்துக்கினே போனாராம். போனதுக்கப்புறம் பார்த்தா ஜீவாவோட அப்பா நிற்கிறாரு, அவங்க அம்மா உட்காந்துக்கிறாங்களாம் சோகமா. பின்னாடி போலீஸ் நிற்கிறாங்களாம். போலீஸ் பக்கத்தில் அந்த ஃபேக் சர்டிஃபிகேட் அடிச்சு கொடுத்தான் பார்த்தீங்களா, அவன் வந்து குற்றவாளி மாதிரி கையை கட்டு நிற்கிறானா. அன்னி தான் வசமாக மாட்டிக்கிறாரு. ஸோ இவன் ஜெயிலுக்கு போனானோ இல்லையோ, ஜீவா ஜெயிலுக்கு போனாரா என்னன்னு தெரியல. ஆனால் இது எவ்வளோ பெரிய குற்றங்க. ஜீவா அவர்களை தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் சாதிச்ச 10th கூட பாஸ் ஆகாத, 10th பாஸ் ஆகாத இல்லை 10th முடிக்காத நம்ம அஜித் அவர்களை பற்றி பேசலாமா. 10th தான் முடியல, ஆனால் மனுஷனோட வளர்ச்சி எந்த அளவு. இன்னைக்கு பாருங்க ரேசிங்க்கு போயிருக்கிறாருங்க. அந்த ரேசிங்கே கிட்டத்தட்ட ஒரு 200-300 கோடி ரூபா செலவு பண்ணியிருப்பாரு. அந்த அளவுக்கு அவரோட ஏர்னிங்ஸும் இருக்குது, அவரோட நாலேஜும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இவர் வந்து எப்படி ஆரம்பித்தார் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துருவோமா. ஸோ நம்ம அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் கோலிவுட் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். இவரோட ஆரம்ப நிலை எப்படி இருந்ததுன்னா ஆசான் மெமோரியல் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்காரு. அந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லா இங்கிலீஷ் கற்றுக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட அது ஒரு கான்வென்ட் தான். ஸோ அதனால் அங்கே 10th கிரேட் வரைக்கும் படிச்சிருக்காரு. ஆனால் 10th கிரேட்லேயே ஒரு ட்ராப் அவுட் ஆகிருக்காரு. ஏன்னா அதுக்கு மேலே ஒரு அளவு படிக்கிறதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராப் அவுட் ஆகிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபேமிலி சுச்சுவேஷன், ஸோ அவர் அதுக்கு மேலே படிக்க வைக்கவும் முடியல. ஸோ அந்த ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனைகள்னால இவர் சம்பாரிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்திருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு மெக்கானிக் வேலை பார்த்துருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி லோக்கல் மெக்கானிக்காக இருந்தவர் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ஃபீல்டு கம்பெனியில் போய் அவரோட ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 6 மாதம் ஒரு ட்ரெயின்டு மெக்கானிக்காக இருக்கிறாரு. நல்ல மெக்கானிக் வேலையை கற்றுக்கிட்டு அந்த டைமில் தான் அவருக்கு வந்து பைக் இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன உறுத்தல் இருந்திருக்குது. அதாவது நீ 10th தான் முடியல, அதுக்கு நீ மெக்கானிக் வேலைக்கு போகணும், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டலாம் என் பையன் மெக்கானிக் சொன்னால் எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும், நீ பார்க்குறதுக்கும் வெளிலேன்னு இருக்க, அதனால் ஒரு டீசெண்டான வேலைக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கார்மெண்ட் ஸ்டோரில் சேல்ஸ்மேனாக கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல நம்ம அஜித் அவர்கள் வேலையை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இவரே சொந்தமாக ஒரு கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு இவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்துக்கிட்டு. இதனால் பார்த்தீங்கன்னா இவரோட கை காசை போட்டு ஏகப்பட்ட கண்ட்ரிக்கு இவர் வந்து ட்ராவல் பண்ணி இவரோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு. இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே இவரோட பிஸ்னஸ் வந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் மறுபடியும் இவருக்கு காசு தேவைகள் இருந்திருக்கு. அதனால் புஷ் பண்ணி இவரே மாடலிங் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே தள்ளியிருக்காரு. அதனால் கொஞ்சம் காலம் மாடலிங் பண்ணியிருக்காரு, நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காரு, ஆட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. இதில் வந்து அவருக்கு போதுமான காசு வந்திருக்கு. அந்த காசை வச்சு இவர் வந்து சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணியிருக்காரு. மறுபடியும் ஃபெயில் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சரி மாடலிங்லேருந்து அடுத்த லெவல் நம்ம சினிமாவில் நடிக்க போனால் நம்மளுக்கு கொஞ்சம் காசு கூட வரும்னு சொல்லி இவர் முதல்ல ஒரு சின்ன ரோலில் நடித்த படம் தான் என் வீடு என் கணவன் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தில் நடித்ததுக்காக அஜித் அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் 2500 ரூபா சம்பளம் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் படிப்படியாக முன்னேறி ஆசை அப்படின்ற ஒரு படத்தின் மூலயமாக ஒரு லீட் ரோலை ஆக்டராக மாறி அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த லெவலில் வளர்ந்து வந்து ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபா சம்பளம் டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கார். அப்படின்னா இவரோட வாழ்க்கையில் இவர் படிப்பு ஸ்கூல் ஸ்டடீஸ் அப்படின்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையே தவிர இவர் படிக்கிறதே ஒரு நிறுத்தவே இல்லை. அதாவது நம்ம ஆளுங்க எல்லாருமே என்ன நினச்சிக்கிறோம், நான் ஸ்கூலில் தான் போய் படிக்கல, அதனால் என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் எதையும் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் உழைச்சி முன்னேறுவேன் காந்தி பாபு மாதிரி அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ஓடுறாங்க. ஸ்கூலில் படிக்கிறது தான் படிப்பு கிடையாது நண்பர்களே. அதுக்கு பதிலாக நீங்கள் வாழ்க்கை படத்தை படிக்கணும், அனுபவத்தை நிறைய சம்பாதிக்கணும், நிறைய புத்தகங்கள் படிக்கணும், நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும் போது தான் உங்களுக்கு ஸ்கூல்லேருந்து நீங்கள் கற்றுக்கிறத விட நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் அவுட் ஆஃப் த வேர்ல்டு வெளியில் போய் நீங்கள் கற்றுப்பீங்க. அவுட் ஆஃப் த வேர்ல்டு போய் நம்ம என்ன கேலக்சியை பற்றி கற்றுக்க போகிறோம். அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரி, அவுட் ஆஃப் யுவர் சைட், அவுட் ஆஃப் யுவர் இன்ட்யூஷன், அவுட் ஆஃப் யுவர் இன்சைட், இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் நிறைய விஷயங்கள் ரொம்ப ஓப்பன் அப் ஆவீங்க. ஸோ இதனால் எவனாவது நீ வந்து ஸ்கூலே சரியாக முடியல, அதனால் நீ வந்து எதுவுமே தேர மாட்டே அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா நம்பாதீங்க. அதே மாதிரி ஸ்கூலில் வந்து நீங்கள் நல்லா படித்து நீங்கள் முன்னேறது அப்படின்றதும் ஒரு தனிப்பட்ட டேலண்ட்டு தான். அதனால் ஸ்கூலில் படித்து முன்னேறது அப்படின்றதும் ஒரு நல்ல குவாலிஃபிகேஷன் தான். நான் ஸ்கூலே படியலை அதனால் நான் தருதலை ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு சாக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்களோ இல்லையோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் உலக படிப்பை படித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்றதுக்கு இவங்களாம் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். அதனால் இந்த நடிகர்கள் தான் என்ன தான் 10th தேரலைனா கூட இவங்களோட வாழ்க்கையில் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஃபினான்ஷியலி இவங்க வந்து ஃப்ரீடம் ஆகிருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுக்குறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்கூல் கிரேட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் கிடையாது, லைஃப்பில் நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
அதனால் இது மோட்டிவேஷனல் வீடியோவை எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க. நன்றி, வணக்கம்.